Hi everyone, welcome to Easy English with Amika YouTube channel. Guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க SSC இல்ல பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ட்ஸா இருக்கீங்க அப்படினா உங்களுக்கான SSC கோர்ஸ் அண்ட் பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், குவிஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி இப்போ ரீசெண்டா எம்டிஎஸ் வந்துச்சு, ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சு நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்ம கோர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டர்ன்ஸ். கைஸ் இது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுல இருந்து அப்படிங்கறத நம்ம என்டையர்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக், நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நான் 2 days முன்னாடி போட வேண்டியது கொஞ்சம் ஒர்க்னால போட முடியல. கண்டென்ட் எடுத்துட்டேன், பட் ஆனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டர்ன், அவங்க ஸ்பேஸ் ஐஎஸ்எஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் June 5, 2024 அவங்க வந்து போனாங்க இங்க இருந்து. சரிங்களா? அது ஒரு 8 days ப்ரோக்ராமா வந்து போனாங்க. 8 days அங்க வந்து ஸ்டே பண்ணி அங்க ரிசர்ச் பண்றதா போனது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 9 months 13 days ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எப்போ அவங்க ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்னா ஆஸ் பர் இந்தியன் டைம்ல 19 March 2025 3:27 AM அப்பதான் வந்து இவங்க வந்து ரிட்டர்ன் ஆனாங்க. ஸோ எவ்வளோ நாள் கழிச்சு அப்படின்னா ஆஃப்டர் 9 months 13 days கழிச்சு அரௌண்ட் 286 days அப்புறம் வந்து தான் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ இது சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா இந்தியன் ஆரிஜின், இவங்க வந்து அமெரிக்கன் ஆஸ்ட்ரானட் சுனிதா வில்லியம்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து இந்தியன் ஆரிஜின் தான், பட் அமெரிக்காவில் வந்துட்டு அங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நாசால வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க கூட வேற யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்னா அலாங் வித் சுனிதா வில்லியம்ஸ் 3 more astronauts have also returned to Earth. அவங்க யார் அப்படின்னா புட்ச் வில்மோர், நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்பானோவ். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே இவங்க 3 பேரும் இவங்களோட சேர்ந்து வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா எத்தனை டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஆப்ஷன்ல இந்த 286 days மட்டும் 286 days இது கூட வேற டேஸ் கொடுத்து ஆப்ஷன்ல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 9 months 13 days 9 months 14 days அந்த மாதிரி கூட உங்களுக்கு வைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 months 13 days அப்படி இல்லைன்னா 286 days இப்படி வந்து வரலாம். ஸோ எந்த டேட்ல ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்னா 19 March 2025 இந்த டைமே கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கொஸ்டின்ல வரும். ஸோ இவங்க கூட இன்னும் பிளஸ் 3 பேர் வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த நேம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவங்களை வச்சு கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு எப்படி வரும் இது வந்து ஜிகே அப்படின்ற இந்த டாபிக் வந்து ஜிகே அப்படிங்கிறதுலேயும் வரும், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுலேயும் வரும். இப்போ அப்கமிங் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த சுனிதா வில்லியம்ஸ், இந்த நாசா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், இவங்க எஸ்பெஷலி சுனிதா வில்லியம்ஸ் இவங்களை பத்தி நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பா கொஸ்டின் ஏரியா ஒரு கொஸ்டினாவது அட்லீஸ்ட் வந்துடும். நம்ம 2-3 கொஸ்டின்ஸே கூட எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைட்ல வந்துட்டு இந்த டேட் அண்ட் டைம் இது நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்க லேண்ட் ஆன அந்த புளோரிடா பக்கம் கோஸ்ட் ஆஃப் புளோரிடால அவங்க லேண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த இதுதான் இது வந்து அந்த இமேஜ். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் have returned to Earth from the ISS International Space Station. இவங்க கூட ரிட்டர்ன் ஆனது வந்துட்டு புட்ச் வில்மோர். These 2 astronauts இவங்க தான் வந்து என்ன ஆயிட்டாங்க, ஸ்டக் ஆயிட்டாங்க எங்க ISSல டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் இவங்க ஆக்சுவலி போயிங் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்டார்லைனர் மூலியமா போயிருப்பாங்க. அதுல வந்து பழுது கோளாறுனால இவங்க வந்து ஸ்ட்ரக் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா their return mission was carried out through the SpaceX Crew Dragon. ஆக்சுவலி இவங்க வந்து
அந்த ஐஎஸ்எஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதுல இப்போ ஷார்ட் டைம் 8 days அப்படின்றத போயிட்டு 9 months கிட்ட ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்படி அங்க வந்து கிராவிடேஷனே இருக்காது நமக்கு. எப்படி இருக்கும் நீங்க அதை பாத்தீங்கன்னாலே தெரியும். அவங்களுக்கு ஹேர்லாம் எப்படி இருக்கும், மேலதான் இருக்குமே, கீழே இருந்து எதுவுமே இருக்காது. அவங்க ட்ரிங்க் பண்ற அந்த ஜூஸ் வாட்டர் சம்திங் ஐ திங்க் ஸோ அது கூட அவங்க வீடியோ கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து பபிள்ஸா மேலதான் போகுமே தவிர எதுவும் கீழே வராது. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ரொம்ப டேஸ் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிளட் சர்க்குலேஷன் கீழே கீழே இப்போ நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம ஏர்த்ல இருக்கும்போது டாப் டு பாட்டம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் பிளட். பட் அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து அவ்வளோக்கா வராது. ஸோ எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மேல் நோக்கினும் போது தலையில கண்ணில் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த க்ரியூ அப்படின்ற இந்த டீம் வந்து 4 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு இப்படி வந்து வருவாங்க. ஏன்னா இப்படி லாங் டேஸ் அப்படின்றது ஆயிடுச்சு அப்படின்றதுனால மேக்சிமம் அவங்க சீக்கிரம் மீக்காம பார்ப்பாங்க. ஸோ இந்த க்ரூ டீம் வந்து போவாங்க. ஸோ இந்த க்ரூ டீம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த 7 crew 8 crew 9 crew 10 அப்படின்னு வந்தது. இவங்க ரிட்டர்ன் ஆனது எந்த க்ரூலன்னா க்ரூ 10ல தான் வந்து இவங்க ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. க்ரூ 10 அந்த டீம் வந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த க்ரூ 9ல என்ன இருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுல their return mission was carried out through the SpaceX Crew Dragon capsule along with NASA astronaut Nick Hague and Russian cosmonaut Alexander Gavrov, which brought them safely to Earth. ஓகே, இந்த SpaceX Crew Dragon இதுதான் வந்து அவங்க சேஃபா வந்து ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. The capsules splashed down landing in the sea. இது எங்க வந்து லேண்ட் ஆச்சு அப்படின்னா கோஸ்ட் ஆஃப் ஃப்ளோரிடா. இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். கோஸ்ட் ஆஃப் ஃப்ளோரிடா. ஓகேவா? ஸோ எந்த இது மூலியமா அவங்க வந்து ஸ்ட்ரக் ஆனாங்க அப்படின்னா போயிங்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்டார் லைனர். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா தான் இவங்க வந்து ஸ்ட்ரக் ஆனாங்க. ஓகேவா? இது ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. இவங்களோட வந்து ரிட்டர்ன் ஆனது யாரு அப்படின்னா புட்ச் வில்மோர். ஓகேவா? நெக்ஸ்ட் நாசா அஸ்ட்ரானட்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பேரி வில்மோர். இவங்க 2 பேரும் எப்போ வந்து லான்ச் ஆனாங்க அப்படின்னா June 5, 2024ல 8 day மிஷனுக்காக போனாங்க இல்லையா, டு த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்ராட் அ போயிங் ஸ்டார்லைனர். இது மூலியமா அவங்க போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் நிக் ஹேகும் அலெக்சாண்டர் கர்பானோவ் இவங்களும் லான்ச் ஆன் September 28 கிளாஸஸ்ல September 28, 2024ல அப்ராட் SpaceX Dragon Freedom ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா இவங்க வந்து போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், இந்த போயிங் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் நிக் ஹேகும் அலெக்சாண்டர் கர்பானோவ் இவங்க 2 பேரும் SpaceX Dragon Freedom ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா போயிருப்பாங்க. மேபி இந்த கொஸ்டின்ல கேட்கலாம். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது நீங்க பார்த்துக்கோங்க. இந்த சுனிதா வில்லியம்ஸ் வர்றதுனால இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுவுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? which docked at this space station on September 29, 2024 and brought back Crew 9. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த Crew 9 மிஷன் இருக்கு இல்லையா, இந்த SpaceX Crew 9 மிஷன் வந்து இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா is known as USCV9. USCV is also known as USCV9. So இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். And it was a part of NASA's commercial crew program. So இதனோட இன்டென்ஷன் என்ன? It was intended to send a crew to the ISS International Space Station. ஓகேவா? It was operated by SpaceX. SpaceX இது வந்து எங்க இருக்க? அமெரிக்கா, US. ஓகேவா? அவங்களோட டீம் தான் இது. So it was operated by SpaceX. இந்த Crew 9 மிஷனுக்கான இது பார்த்துக்கோங்க. இதுவுமே கொஸ்டின் ஏரியா. இது வந்து மேபி கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம். USCV9 இந்த SpaceX Crew மிஷன் வேற எப்படி சொல்றாங்க? USCV9. ஓகேவா? இது எதால ஆப்ரேட் ஆகுது? இட் வாஸ் ஆப்ரேட்டட் பை SpaceX. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இதனோட மிஷன் டைப் பாருங்க. இந்த Crew 9 இருக்கு இல்லையா, இதனோட மிஷன் டைப் வந்து ISS Crew Transport. இதனோட டியூரேஷன் பாருங்க 171 days 4 hours 39 minutes. இதனோட ஸ்பேஸ் கிராஃப்ட் Crew Dragon
Freedom, Crew Dragon Freedom. இதோட manufacturer SpaceX. Launch date 28 September 2024. இதோட rocket Falcon 9. இது எல்லாமே important, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. Next வந்து Starliner spacecraft. So இதுல போயிட்டு தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆயிட்டு. ஓகேவா? The Starliner spacecraft is a manned and unmanned spacecraft built by Boeing. Primarily designed to send crew அந்த டீமை வந்து சென்ட் பண்றதுக்காக to the ISS International Space Station under NASA's Commercial Crew Program. சென்ட் பண்றதுக்காக இதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் flew to the ISS on June 5, 2024 on the test vehicle Starliner. இந்த vehicle Starliner மூலியமா தான் இவங்க வந்து லாஸ்ட் இயர் June 5 வந்து இவங்க வந்து ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின்ல வரலாம், எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா போனாங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இவங்க ரிட்டர்ன் ஆனது Crew 10 மிஷன். இந்த மிஷன் மூலியமா தான் வந்து இவங்க ரிட்டர்ன் ஆனாங்க. இவங்க கூட சுனிதா வில்லியம் மேம் கூட இன்னொரு 3 பேர் வந்து கைஸ் இங்க நான் சொல்லும் போது அந்த நேம் மட்டுமே வந்து ஆக்சுவலி நம்ம அவங்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருமே எல்லாருமே நமக்காக அவங்க எவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ், எவ்வளவு தூரம் வந்து இப்படி அவங்க இதா இருந்தாலுமே ஸ்டக் ஆனாலுமே அவங்க வந்து கான்ஃபிடென்ஸை வந்து விடாம அவங்க எவ்வளவு தூரம் வந்து போராடி வந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பெரிய சல்யூட் நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நார்மல் ஆகிறதுக்கே நிறைய டேஸ் ஆகும். இங்கே ஏர்த்ல இருக்கிற இந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிசிக்கல் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே டைம் எடுக்கும். ஸோ எவ்வளோ தூரம் நமக்காக ஒரு பெண்மணி வந்து நமக்காக வந்து இவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு செகண்ட் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல வந்து அவங்க கூட ரிட்டர்ன் ஆனவங்க, சுனிதா வில்லியம் மேம் கூட ரிட்டர்ன் ஆனவங்க யார் அப்படின்னா நிக் ஹேக், அலெக்சாண்டர் குர்பானோவ், பெர்ரி இ வில்மோர். ஓகேவா? ஸோ இதுல வந்து அவங்க என்ன அதுல வந்து அவங்க என்னவா இருந்தாங்க அப்படின்றதும் கொஸ்டின்ல வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சுனிதா வில்லியம்ஸ் மேம் பார்க்கலாம். சுனிதா வில்லியம்ஸ் பாருங்க, மிஷன் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்க. இவங்க வந்து நாசாவினுடைய மிஷன் ஸ்பெஷலிஸ்ட். கைஸ் நான் இந்த வீடியோவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து சுனிதா வில்லியம் மேமை பத்தி மட்டுமே அவங்களோட லைக் அவங்க எப்படி அந்த ஃபீல்டுக்குள்ள போனாங்க, எவ்வளோ டேஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்கள பத்தின டீடைல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் நான் கொண்டு வரேன். பிகாஸ் அது நமக்கு ஜிகேல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது இல்லாமல் ஸ்பேஸ் ரிலேட்டடா எப்படி வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம், இது வரைக்கும் ஸ்பேஸ் ரிலேட்டடா ஜிகேல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அதுவும் நான் தனியாக உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இப்போ மேம் சுனிதா வில்லியம்ஸ் மேம் வந்து என்னவா அங்கே இருந்தாங்க அப்படின்னா மிஷன் ஸ்பெஷலிஸ்ட், நாசாவினுடைய மிஷன் ஸ்பெஷலிஸ்டா வந்து இருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பெர்ரி இ வில்மோர் வந்து மிஷன் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்க. இவங்க 3 பேருமே சேம் அதே தான். நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் குர்பானோ வந்து மிஷன் ஸ்பெஷலிஸ்ட், நிக் ஹேக் வந்து கமாண்டர். ஸோ இது 3ம் ஒரே மாதிரி இருக்கு, இது மட்டும் தான் வேரி ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க, மிஷன்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நிக் ஹேக் வந்து கமாண்டரா இருந்தாங்க. நெக்ஸ்ட் குர்பானோ, வில்மோர், சுனிதா வில்லியம்ஸ் இவங்க 3 பேரும் மிஷன் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுல இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செஷன்ல சுனிதா வில்லியம்ஸ் பத்தி மட்டும் தனியா ஒரு வீடியோ அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ் ரிலேட்டட் இவங்களை பத்தின ஜிகே வேற என்ன வந்து கொஸ்டின்ல வரலாம், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத தனியா நான் கொண்டு வரேன். ஸ்பேஸ் ரிலேட்டட் ஆல்ரெடி ஸ்பேஸ் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேல நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ இதுல இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேற என்ன கேட்கலாம் அப்படின்றதும் சாரி கைஸ் நெக்ஸ்ட் செஷன்ல நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின் ஏரியா நமக்கு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்கமிங் இப்போ வர எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்பிஎஸ்லையுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் வித் தி செஷன். நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்கள் இன்னும் உங்களோட எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?
Okay, so that's it with the session. Next session பார்க்கலாம் guys. Thank you.